பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது. நம்முடைய நாட்கள் எல்லாம், நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே காணப்படுகிறது. நம்முடைய நாட்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தெரியாதபடிக்கு எதுவும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது இல்லை. நாம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே பிரசங்கியின் புஸ்தகத்தில் இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வேளையில கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையில அங்கே இந்த 8 வசனங்களிலேயும் காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நான் வாசிக்க முடியும். அதில் 2ஆவது வசனத்திலிருந்து 8ஆவது வசனம் வரைக்கும் 7 வசனங்களிலேயும் 4 காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். நான் உதாரணமாய் மட்டும் சொல்லுகிறேன். 2ஆவது வசனத்தை, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இப்படி ஒவ்வொரு காலங்களையும் குறித்து அங்கே அருமையான பிரசங்கி சாலமோன் ஞானி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் கூடி வந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், என் காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நான் கர்த்தருடைய கரத்தில் எப்படி இருக்கிறேன்? பத்திரமாய் இருக்கிறேன். கடந்த வாரத்தில் உங்களோடு கூட 2 காரியத்தை, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற 2 காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லுவேன், இஸ்ரவேல் ஜனமே, நீ என் கையிலே எப்படி இருக்கிறாய்? களிமண்ணாய் காணப்படுகிறார். அவருடைய கரத்திலே இருக்கிற களிமண்ணை தம்முடைய சித்தத்தின்படி தமக்கு உபயோகமான பாத்திரமாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? வணைகிறார் என்று சொன்னேன். 2வது காரியத்தை நான் சொன்னேன், நாம் எல்லாரும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே ஆடுகள் அவனுக்கு என்ன செய்கிறது? பின் செல்கிறது என்று வாசிக்க கேட்டோம். மாத்திரமல்ல, அந்த ஆடுகளுக்கு அவர் நல்ல போஷாக்கு கொடுக்கிறவராய், அதன் தாகத்தை தீர்க்கிறவராய், அது இளசாய் காணப்படுகிற வேளையில தோளிலே சுமந்து மடியிலே சுமந்து நடத்துகிறவராய், மெதுவாய் நடத்துகிறவராய் காணப்படுகிறார் என்றெல்லாம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளில வேறொரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியான இருதயத்தில் வைத்திருக்கிற காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் டியூட்ரானமி, the book of Deuteronomy 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். மெய்யாகவே அவர் ஜனங்களை டியூட்ரானமி சரி வாசிங்க. 33:3. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே அவர் தமது ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அருமையான மோசே இஸ்ரவேல் ஜனத்திற்கு 2வது முறையாய் சகல காரியங்களையும் ஞாபகமூட்டி வருகிறத நாம் பார்க்கிறோம். ஞாபகமூட்டி கொண்டு வந்ததான மோசே கடைசியாய் தான் மரணம் அடைவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை பேராய் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அதற்கு முன்பு அவர் சொன்னதான வார்த்தையைத்தான் இங்கே வசனத்தில் வாசிக்க கேட்டோம். மெய்யாகவே அவர் ஜனங்களை என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார். இந்த காலை வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யார் உங்களை சிநேகித்தாலும் சிநேகியாமற் போனாலும் சரி, உங்கள் மேல் அன்பு கூர்ந்தாலும் அன்பு கூறாமற் போனாலும் சரி, உங்களையும் என்னையும் அழைத்த கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? அதிகமாய் சிநேகிக்கிறவராய் காணப்படுகிறார். உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார்.
ஒருவேளை அநேகர் தள்ளிவிடப்பட்டவர்களைப் போல காணப்படலாம், தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படலாம், நிராகரிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை அதிகமாய் சிநேகிக்கிறவர். இந்த வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி மெய்யாகவே அவர் ஜனங்களை என்ன செய்கிறார்? சிநேகிக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையிலே காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய கையிலே காணப்படுகிறது யார் என்றால் அவருடைய பரிசுத்தவான்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எபேசியருக்கு நிருபம் 1 அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை விதமாயிருக்கிறது. தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்தபடியே, தெரிந்து கொண்டபடியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தமக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமாம்? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்னையே நம்மை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வசனத்தை வாசிப்பீர்களானால் என்னாகமத்தின் புஸ்தகம், சங்கியா புஸ்தகம் 16 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 16:6. ஒன்று செய்யுங்கள், ஒன்று செய்யுங்கள். கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் விடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் யாராய் இருப்பான்? பரிசுத்தவானாய் காணப்படுவார். அப்ப கர்த்தரால் பரிசுத்தவானாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தெரிந்து கொள்ளுகிறார். அந்த தெரிந்தெடுப்பு எப்பொழுது? இன்றைக்கு, நேற்று அல்ல, தாயின் கற்பத்தில் இருக்கும் போதல்ல. எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாரே, நான் உன்னின் தாயின் கற்பத்திலே உன்னை என்ன செய்து பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு என்ன செய்தேன்? தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னாரே. தாயின் வயிற்றில் இருக்கும் போதும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே அனாதியாய் நீங்களும் நானும் கர்த்தரால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நாம் காணப்படுகிறோம். அருமையானே, எவ்வளவு சிரேஷ்டமான ஒரு பதவி! எதற்கு? பரிசுத்தவானாய் இருக்கும்படிக்கு. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு என்ன செய்யப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. என்ன அழைப்பு? பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அருமையானே, வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 10-11 வசனங்களை 11வது வசனத்தை வாசிப்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அருமையானவர்களே, அடுத்த பதவி நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல. வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறதே, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 26வது வசனத்திலிருந்து. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்த மனுஷர்கள், அழைக்கப்பட்ட மனுஷரைத்தான் கர்த்தர் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். அப்படியானால் நாம் தெரிந்தெடுக்க உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டோமே, அவர் அல்லவா நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? 1 பேதுரு 1 அதிகாரம் 14-15 வசனங்களில் வாசிக்கிற வழியிலே வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி. நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். அந்த பரிசுத்தராய் நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் அழைக்கப்பட்ட ஜனத்தினுடைய மேன்மை என்ன? அவரை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் என்ன செய்தார்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 20:26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. யாருக்கு ஏற்ற பரிசுத்தம்? மற்ற விசுவாசியோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிற பரிசுத்தம் அல்ல. எனக்கு ஏற்ற, கர்த்தருக்கு, உங்களை அழைத்தவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்மிலே காணப்பட வேண்டும். அதற்காக கர்த்தர் என்ன செய்தாரா? வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தே? அருமையானே, உலகத்தை விட்டு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அதனால்தான் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் யாரல்ல? உலகத்தார் அல்ல. உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்கிறவர்களாய் அல்ல, உலகத்தோடு சேர்ந்தவர்களாய் அல்ல, உலகத்தை விட்டு வேறுபட்டு ஜீவிக்க வேண்டும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிலிப்பியரில் சொல்கிறார், ஆகையால் கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு உங்களை விலகி என்ன செய்யுங்கள்? ரட்சித்துக் கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய ஜனமே, அதே வசனத்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலும் அவர் சொல்லும் போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்க? ரட்சித்துக் கொள்ளுங்க. மாறுபாடுள்ள சந்ததி, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தினுடைய மற்ற மனுஷரை பிரியப்படுத்தும்படிக்கு செய்கிற அனுபவம் அல்ல. நல்ல கவனிப்போம். நாம் இந்த உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட தேவ ஜனம், பரிசுத்தவான்களா இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். அதனாலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேறு பிரிந்து ஜீவிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய சகல காரியங்களும் உலகத்தாரை விட்டு வேறுபட்டு காணப்பட வேண்டியது அவசியம். அவர்கள் பேரில் கர்த்தர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பிரியமுள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு மனுஷனை பிரியப்படுத்தும்படிக்கு பல காரியங்கள் மனுஷர்கள் செய்கிறார்கள். விசுவாசிகள் மனுஷரை பிரியப்படுத்துகிறதல்ல, தேவனை பிரியப்படுத்துவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதாயிலும் மற்ற புறஜாதியார் வைக்கிற கல்யாணம், காதுகுத்து, இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நாம் ஆராதனை விட்டு போவது அது அவ்வளவு உசிதமான காரியம் அல்ல. அது தேவனை அலட்சியம் பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கு. அவர்கள் தங்களுக்கு வசதியான நாட்களில் அதை வைத்துக் கொள்ளட்டும். ஆராதனை முடிந்த பிறகு வேண்டுமானால் போய் எட்டி பார்க்கலாம். ஆனால் ஒன்று, தேவனை கனப்படுத்துகிற மனுஷன் இது எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து சாட்சியாய் ஜீவிக்க வேண்டியது அவசியம். அதுதான் அவர்களுக்குரிய ஆசீர்வாதம். இந்த காலையில பரிசுத்தவானாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோமே, பரிசுத்தவான்களுக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்பதை ஒன்றெண்டு காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம், பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது 145ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம். 145 10வது வசனம்.
கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உமது கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய பரிசுத்தவான்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். உம்மை என்ன செய்வார்கள்? ஸ்தோத்தரிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய குணலட்சணம் என்ன? கர்த்தரை எப்போதும் என்ன செய்கிறவர்கள்? துதிக்கிறவர்கள். அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவரை துதித்து கொண்டிருப்பேன். அவரை துதிக்க துதிக்க என் வாழ்க்கையில் என்ன பெறுகிறது? கிருபை பெறுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். எரிகோவின் கோட்டையை சுற்றி நடந்தார்களே இஸ்ரவேல் ஜனங்கள், 7வது நாள் 7வது முறை சுற்றி வருவரைக்கும் அமைதியாயிருந்தார்கள். 7வது முறை சுற்றி வந்தபோதுதான் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி ஏகமாய் கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள். நடந்த காரியம் என்ன? எரிகோவின் கோட்டைகள் என்ன செய்தது? தாழ விழுந்தது. அருமையானே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றில்லை. இன்றைக்கு நமக்கு முன்பதாய் எரிகோ அடைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. முன்னேறி போகக்கூடாதபடிக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் சரி, உலக பிரகாரமான சகல காரியங்களிலும் சரி, முன்னேறக்கூடாதபடிக்கு எரிகோ தடையாயிருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து பாருங்க, அவைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக என்ன செய்யும்? தாழ விழுந்து கிடக்கும். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அருமையானே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றுதானே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை துதிக்கிறது இன்பமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை எவ்வளவாய் துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்கிறதே. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் செய்கிற காரியம் என்ன? அவர் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். இப்படி பரிசுத்தமாக்கப்படுவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு ப்ரொசீஜர் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் ஒன்று இருக்கிறது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அபிஷேக தைலத்தினால் தான் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக முடியும். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கர்த்தர் கொடுத்ததற்கு காரணம் என்ன? நாம் பரிசுத்தமாக இருக்கிறதுனாலே கொடுக்கவில்லை, நாம் பரிசுத்தமாகும்படிக்குத்தான் கர்த்தர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் நம்மேல் என்ன செய்கிறார்? ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஏன்? வசனம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அவர் வந்து நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன செய்கிறவர்? கண்டித்து உணர்த்துகிறவராய் காணப்படுகிறவர். ஆவியானவர் நமக்குள்ளே பொழியப்படுவதற்கு காரணம் என்ன? ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, அவர் பாவத்தை குறித்த ஒரு போதத்தை, குற்றபோதத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இது பாவம், இதை செய்யாதே, இதற்கு விலகி ஜீவி என்று சொல்லி அவர் நம்மை உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். யார் கர்த்தருடைய ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். அருமையானே, கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோமே, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப தேவ ஆவியானவர் தான் நம்ம என்ன செய்கிறவர்? நடத்துகிறவர். நல்ல கவனிங்க, தேவ ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்தாத பட்சத்தில் நம்முடைய ஜீவிதத்தில் ஏதோ ஒரு கோளாறு உண்டு என்பதை மறக்க வேண்டாம்.
சிம்சோனை குறித்து வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் தானுக்கும் சேனுக்கும் நடுவாயிருக்கிற வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் அவன் என்ன செய்தாராம்? ஏவ துவங்கினார். வசனத்தை வாசிப்போமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் அவன் சேராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் என்ன செய்தாராம்? ஏவ துவங்கினார். அவரை ஏவினார். அருமையானே, அவரால் நடத்தப்பட்டு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை நன்றாய் காணப்பட்டது. ஆனால் அவன் சுய இஷ்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்த போது நடந்த காரியம் என்ன? பெலிஸ்தர் வந்து அவனை பிடித்தார்கள். தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் தெளிலாளுக்கு சொல்லிவிட்டான். அவள் பெலிஸ்தரை கூப்பிட்டால் அவனுடைய தலைமயிர் சிரைக்கப்பட்டது, கண்கள் குருடாக்கப்பட்டது, கைகளிலே விலங்குகள் மாட்டப்பட்டது. இப்பொழுது அவன் வேடிக்கையான பொருளாக அவர்களுக்கு முன்பதாய் வேடிக்கை காட்டும்படிக்கு அவனை கொண்டு போகிறார்கள். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையிலே வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா வசனத்தை? 26வது வசனம், 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை. சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடு தாங்குகிற தூண்களிலே. நல்ல கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தின காரியம் வேறு. இப்பொழுது கண்கள் குருடாக்கப்பட்ட சிம்சோனை யார் நடத்துகிறது? ஒரு பிள்ளையாண்டான் நடத்துகிறவனாய் காணப்படுகிறார். அவன் அவனிடத்தில் கேட்கிறான், இந்த பெரிய கட்டடத்தை தாங்குகிற தூண்களை நான் தடவி பார்க்கும்படிக்கு என்னை அங்கே என்ன செய்? கொண்டு போ. இந்த எத்தனை பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவ ஆவியானவராலே நடத்தப்படாதபடிக்கு மனுஷிகத்தினாலே நடத்தப்படுவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த முடிவு என்ன? சிம்சோன் அத்தனை பெலிஸ்தரோடு கூட சேர்ந்து அவனும் மடியத்தக்கதாய் ஆயிற்று. ஆரம்பம் நன்றாயிருந்தது, ஆனால் முடிவு பரிதாபகரமாய் முடிந்ததே. காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தப்படவில்லை. இந்த காலையில் நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய்த்தான் தம்முடைய அபிஷேகத்தை நம்முடைய தலையின் மேல் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 21:12. புறப்படாமலும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு புறப்படாமலும் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் என்ன செய்கிறது? இருக்கிறதே. நல்ல கவனிங்க. அவனுடைய தலையின் மேல் என்ன இருக்கிறது? அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலையின் மேல் காணப்படுகிறது. இந்த கிரீடத்தை நஷ்டப்படுத்த வேண்டாம், இழந்து போக வேண்டாம். ஒருவேளை ஆகாரத்திற்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போன ஏசாவை போல ஒருவனாயிலும் இராதபடிக்கு எப்படி இருங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். அருமையானே, அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனமாறுதலை கண்டடையாமற் போனான். ஒரு தரம் நஷ்டப்பட்டதே. அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது. நம்மை விட்டு விலகாதபடிக்கு நம்மோடு கூட எப்பொழுதும் காணப்பட அவரை துக்கப்படுத்தாதிருப்பது ரொம்ப நல்லது. வேதத்தில் வாசிக்கிறோமே, எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த ஆவியானவர் தான்
கிறிஸ்துவின் எக்கால மத்தியாக ஆயத்தில் தொனிக்கும் போது மரித்த பரிசுத்தவான்களை உயிரோடு கூட என்ன செய்யும்? எழுப்புகிறதாய் காணப்படும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் போது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால். நம்மில எத்தனை பேருடைய ஜீவிதத்தில் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய உயிர்த்தெழுதலின் ஆவி தங்கி இருக்கிறது? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே காணப்படுகிறது. அதைத்தான் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:11 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை என்ன செய்வார்? உயிர்ப்பிக்கிறவராய் காணப்படுவார். இந்த சரீரம் கர்த்தருடைய நாளில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் இந்த சரீரம் அற்பமானது என்று வேதம் சொல்கிறது. இது ஒன்றுக்கு உதவாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் எப்படிப்பட்டது? மண்ணுக்குரியதாய் காணப்படுகிறது. அந்த மண்ணுக்கு தான் திரும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. சாவுக்கு ஏதுவாகி இந்த சரீரம், அழிவுள்ளதாகி இந்த சரீரம், இப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இந்த சரீரம் மகிமையின் சரீரத்தை அடைய வேண்டுமானால், கிறிஸ்துவ போல நம்முடைய சரீரம் மாற்றப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், கிறிஸ்துவின் ஆவி நம்மிலே தங்கி இருக்க வேண்டியது அவசியம். அருமையானே, பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்ளும்படிக்குத்தான் கர்த்தர் வரப்போகிறார். வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களையும் என்னை எதற்காக அழைத்தார்? பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைத்தாரே. அப்படியானால் பரிசுத்த வாழ்க்கை இந்த பூலோகத்தில் நாம் செய்வோமானால், கிறிஸ்துவின் வருகை வரும்போது காகல சத்தம் கேட்டு நாம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவோம். மரித்த பரிசுத்தவான்களும் பிரேத குழிகளிலே இருந்து செய்வார்கள்? எழும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். 2 பேரும் சங்கமிக்கிறது எங்கே? மத்தியாகாயத்தில் கிறிஸ்துவின் சன்னிதானத்திற்கு முன்பு அவரோடு கூட இருக்கிற ஸ்லாக்கியம். அதனால் தான் இயேசு சொன்னார், நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் என்ன செய்யும்படிக்கு இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன். நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள அவர் வரப்போகிறாரே. அருமையான தேவ ஜனமே, சேர்த்து கொள்ளப்படுவதற்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாய் அழைத்திருக்கிறார். ஏதோ சில வருஷங்கள் அங்கே தங்கியிருப்பதற்கு அல்ல, நித்தியமாய் யுகாயுகமாய் கர்த்தரோடு கூட சேர்ந்து வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாய் அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தவான்களுடைய ஸ்லாக்கியம் இது. 2வது, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு கிடைப்பது என்ன? அதே உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பிந்தின பகுதி சொல்லுகிறது, அவர்கள் உம்முடைய பாதத்திலே விழுந்து உம்முடைய வார்த்தைகளினாலே என்ன செய்வார்கள்? போதனை அடைவார்கள். பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய பாதத்திலே விழுவார்கள். எதற்கு? அவரால் போதிக்கப்படும்படிக்கு. அருமையானே, நீங்களும் நானும் மனுஷ போதனையை கேட்கிறோமா அல்லது கர்த்தருடைய போதனையை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? மனுஷிக போதனை ஒரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தாது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போகாது. தெய்வீக ஆலோசனை தான்
மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வேதத்தில் என்ன வாசிக்கிறோமே, மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள், விசுவாசியுங்கள் என்று சொல்லப்பட்டது. அநேகர் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பினதோடு கூட நின்று விடவில்லை. பேதுரு பிரசங்கம் பண்ணின போது, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம் ஞானஸ்நானம். மனம் திரும்பின மனுஷன் ஞானஸ்நானம் பெற வேண்டும். எப்படி? வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் விதமாய் சொன்னார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க. அப்ப மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல். அடுத்தது என்னது? ஸ்நானம். முழுகி ஸ்நானப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஸ்நானம் பெற்றவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன? வசனம் சொல்லுகிறது. இல்ல இல்ல, அதே வசனம், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப கேட்கணும். கேட்கிற எவனோ பரிசுத்த ஆவி என்ன செய்வான்? பெற்றுக்கொள்வானே. அவருடைய போதனை நமக்கு கிடைக்கிறது. அருமையானே, பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கிற காரியம் என்ன? கர்த்தர் போதிக்கிறார். சங்கீதம் 32:8 நான் வாசிக்கிற வேளையில வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து. நல்ல கவனிங்க, கர்த்தர் என்ன செய்கிறாராம்? போதிக்கிறார். அவருடைய போதனையை கேட்கிறோமா? அந்த போதனை நம்மை சரியாய் நடத்தும். அருமையானே, வேத வசனத்தில் நான் வாசிக்கும் போது அவரால் போதனை அடைந்தவர்கள் கர்த்தருடைய வழிகளிலே நடந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்தபோது தமஸ்குவுக்கு நேராய் போன வழியில மத்தியானத்தில் கர்த்தரால் சந்திக்கப்பட்டார். கண்கள் பார்வை இழந்து போனவராய் தரையிலே காணப்பட்ட போது கர்த்தர் அவனோடு கூட பேசினார். சவுல் கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். அதற்கு ஆண்டவர் சொன்ன பதில், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். எழுந்து கையிலாக கொடுக்கிறவர்கள் அவனை எழுப்பி அவனை கொண்டு போய் பட்டணத்துக்குள்ள விட்டார்கள். அங்கே அவன் காணப்பட்ட போது கர்த்தர் அனனியா என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷனை அவனுக்கு நேராக அனுப்புகிறார். அவன் வந்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான கர்த்தராகிய நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை என்ன செய்திருக்கிறார்? அனுப்பினார். அவன் மேல் கைகளை வைத்த போது கண்களில் இருந்து மீன் சிதல் போன்றவைகள் எல்லாம் தாழ விழுந்தது. அவன் பார்வை அடைந்தான். எழுந்து அவன் அடுத்த செய்த காரியம் என்ன? ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி என்ன செய்தானா? அருமையானே, கர்த்தரால் நடத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் என்று சொன்னால் அது பவுல் மட்டுமே. அதிகமாய் கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய போதனையை கேட்டு நடக்க வேண்டியது அவசியம். என் வசனத்தை வாசிப்பீர்களானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அருமையானே, வசனத்தில் நான் வாசிக்கிற வழியில் பல இடங்களிலேயும்
அவர் போதித்ததை நம் வசனத்தை கொண்டு வாசிக்க முடியும். வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பாருங்கள், வாசிப்போமா? 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13 2-3 வசனங்களை வாசிப்போம். ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார், போதிக்க ஆரம்பித்தார். இப்படித்தான் இன்றைக்கும் ஆவியானவர் நமக்கு போதனை செய்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் தெளிவாய் நான் வாசிக்கலாம். வாசிப்போமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது. அது பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் என்ன செய்வீர்களாக? கர்த்தர் எதற்கு நமக்கு போதிக்கிறார்? அவரில் நிலைத்திருக்கும்படிக்கு. அருமையானவர்களே, இயேசு சொன்னாரே, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் யார்? கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இதெல்லாம் கர்த்தருடைய போதனைகள். நாம் அவர்கள் நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். அவர்கள் நிலைத்திருந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும் என்றால், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும். அவரில் நிலைத்திருக்கிறவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நீங்க வசனத்தை வாசனமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் வாசிப்போமா? 10வது வசனத்தை வாசியுங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே என்ன செய்வீர்கள்? பார்த்தீங்களா? அந்த நிலைத்திருக்கிற மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன என்று 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை என்ன செய்தேன்? அப்ப கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கணுமானால் 7வது வசனத்தையும் சேர்த்து வாசி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். பார்த்தீங்களா? கர்த்தர் நமக்கு எதையாயிலும் ஒன்று செய்ய வேண்டுமானால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இன்னொரு காரியம் ஒன்று உண்டு. அவரில் நிலைத்திருக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிற மற்றொரு ஆசீர்வாதம். வாசிப்போமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 யோவான் 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாமும் அவர் வருகையில் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு யார் நிலைச்சிருக்கணும்? கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். அதனால தாங்க யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொன்னார். ஆரம்பமே என்ன சொல்லியிருக்கு? என்னில் நிலைத்திருங்கள். நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறோமா? பவுல் சொல்லுவார் கொரிந்து சபைக்கு, நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் எப்படி இருப்போம்? பிழைத்திருப்போம். அருமையானே, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவருடைய போதனையை கேட்கிற மனுஷன் அவரிலே நிலைத்திருப்பான். அந்த போதனையினாலே நமக்கு கிடைக்கிற மற்றொரு ஆசீர்வாதத்தை நான் சொல்லி அடுத்த காரியத்துக்குள்ள போக விரும்புகிறேன். வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாய் நீங்கள் இப்பொழுதே என்ன செய்கிறீர்கள்? சுத்தமாய் இருக்கிறீர்கள். நம்மை பரிசுத்தப்படுத்துவது எது? கர்த்தருடைய போதனை. அருமையானே, அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும்போது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போமா? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியம் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே. நல்ல கவனிங்க. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். அடுத்த வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் என்ன செய்து அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் என்ன செய்கிறோம்? உபதேசம் பண்ணுகிறோம். எதற்கு போதனை? கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படிப்பட்டவனாயிருக்கும்படி, தேறினவனாயிருக்கும்படிக்கு. இயேசு சொல்லும்போது சொன்னார், தேறினவன் எவனும் குருவை போல என்ன செய்வான்? இயேசுவை போல மாறுவதற்குத்தான் நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய போதனையுடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன? இயேசுவை போல மாறுவதற்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் வாசிக்கிறவளிலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அழைக்கப்படுவதினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் என்ன செய்யல? அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் என்ன செய்யல? வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் அவரை என்ன செய்வோம்? தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல நாம் காணப்படுவோம். அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆயினத்தான் ஒரு வாலிபன் இயேசுவண்டைக்கு வந்து சொன்னான், நல்ல போதகரே என்று சொல்லி. நல்ல போதகர் நமக்கு நல்ல வாக்குகளை கொடுக்கிறார். அருமையானே, மார்த்தாளை பார்க்கிலும் மரியாள் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து என்ன செய்தால்? தேவனுடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில கிடைத்த நல்ல சந்தர்ப்பம் அவருடைய வார்த்தையை கேட்டது. அடுத்த முறை பஸ்கா பண்டிகைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்திற்கு வந்தார். வந்த உடனே தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை அவர் நழுவவே விடவில்லை. அவர் செய்த காரியம் என்ன? யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் பரிமள தைலத்தை எடுத்து அந்த குப்பியை உடைத்து அவருடைய கால்களில் என்ன செய்தால்? ஊற்றி தன் தலைமயிரினால் துடைக்கிறவளாய் காணப்பட்டார். சீஷன் ஒருவன் சொன்னான், இந்த வீண் செலவு எதற்கு? இதை விற்று தருத்தருக்கு என்ன செய்யலாமே? கொடுக்கலாமே என்று சொன்னார். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை விதமாயிருக்கிறது. அவள் கிடைத்த சந்தர்ப்பத்தை அவள் என்ன செய்தால்? பயன்படுத்தினாள். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எங்கெல்லாம்
பிரசித்தப்படுமோ அங்கெல்லாம் இவளை குறித்து என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். ஒரு வார்த்தை சொன்னார், இவள் தன்னால் இயன்றதை செய்தார். அருமையானே, எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? நம்ம ஏதோ படித்து விட்டு சும்மா போறோம். அவள் தனக்கு கிடைத்த கொஞ்ச சந்தர்ப்பத்தை நழுவ விடவில்லை. இன்னைக்கு சமயம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சொல்லி அவள் நினைத்து அன்றைக்கே பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றி விட்டார். வீடு முழுவதும் பரிமளத்தினால் என்ன செய்தது? நிரம்பிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2வது வசனத்தில், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவருடைய நாமம் எங்கும் பரிமளிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த காலையில் ஒன்று சொல்லுகிறேன், அவரை சிலுவையில் அறைந்து யோசேப்பு அவரை சரீரத்தை கேட்டு வாங்கி கல்லறையில் அடக்கம் பண்ணி விட்டார். அதிகாலையில் இருட்டோடு ஸ்திரீகள் மரியாளும் மகதலேனா மரியாளும் சலோமி என்று சொல்லப்பட்டவளும் அவர்கள் கந்தவர்க்கங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கல்லறைக்கு கடந்து வந்தார்கள். ஆனால் கல்லறை என்ன செய்யப்பட்டிருந்தது? திறக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. கிடைத்த சந்தர்ப்பத்தை இந்த மரியாள் என்ன செய்தால்? பயன்படுத்தினார். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திலாகிலும் உன் ஜீவிதத்தில் கர்த்தருக்கு ஏற்றவைகளை செய்ய கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். அதை நிராகரிக்க வேண்டாம், தள்ளிவிட வேண்டாம். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டியது நம்ம விழுந்த கடமை. 2வது காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிப்போம் கர்த்தருடைய வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்ட போதுமா? வசனத்தில் வாசிக்கிறோம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை அவர் என்ன செய்திருந்தாராம்? ஏந்தி கொண்டிருந்தார். அருமையானே, அவருடைய கரத்திலே நாம் களிமண், அவருடைய கரத்திற்குள்ளாக நாம் ஆடுகள், அவருடைய கரத்திலே நாம் பரிசுத்தவான்கள். இப்பொழுது சொல்லப்படுகிறது, அவருடைய கரத்திலே 7 நட்சத்திரங்கள் காணப்படுகிறது. அருமையானே, கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை நட்சத்திரங்களாய் வைத்திருக்கிறார். ஆகாய விரிவு என்கிற இடத்துல கர்த்தர் சகல காரியங்களையும் வைத்தார். பகலை ஆள சூரியனையும், இரவை ஆள சந்திரனையும், அதோடு கூட வெளிச்சம் கொடுக்கும்படியாக நட்சத்திரங்களையும் கர்த்தர் வானம் என்னும் ஆகாய விரிவில என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஒருவேளை நாம் இங்கே இருந்து பார்க்கும்போது நட்சத்திரம் ஒளி கொடுக்குமா என்று தோன்றுகிறது. காரணம், ஏதோ மினுக்குன்னு எரிகிற போது காணப்படுகிறது. ஆனால் கடந்து பக்கத்தில் போகும்போது தான் அதோட வெளிச்சம், அதிகமான வெளிச்சத்தை நான் காண முடியும். இன்னைக்கு கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நம்மை கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஐயா, வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு யாராய் இருக்கிறீர்கள்? விளக்குன்னு சொல்லல, உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் என்ன செய்யுங்கள்? நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, யார் நட்சத்திரங்கள்? நட்சத்திரங்களை போல சோபிக்கிற ஜனங்கள் யார்? வசனத்தில் வாசிப்போமானால் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிப்போமா? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிப்போம். 3வது வசனத்தை வாசியுங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாத்தீங்களா? நட்சத்திரம் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். யார் அந்த நட்சத்திரம்? ஞானவான்கள். அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து
ஒரு பாவியை திருப்புகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களில் இருக்கு. வசனத்தை சொல்லிருங்க. இருக்கா? முதலாவது 19-20 வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவாய். தப்பிப்போன மார்க்கம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் எப்படி போனவங்க? தப்பி போனவர்கள். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். யூதாவின் நிருபத்தில் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 13வது வசனம். தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகருக்கு சரியா நடக்கிறது இல்லை. இங்க ஒரு நாள் நான் அங்க ஒரு நாள் அப்படி இப்படின்னு நடக்கிறது அல்ல. தப்பி போன மார்க்கம் சத்தியத்திலே நடக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுவார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை தவிர வேறொரு சந்தோஷம் எனக்கு இல்லப்பா. நம்ம சத்தியத்தில் நடக்கிறோமா அல்லது சத்திய மார்க்கத்தை விட்டு மாறுபட்டு நடக்கிறோமா? நாம் எந்த மார்க்கத்தில் நடக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது தப்பி போன மார்க்கம். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் சரியாய் ஒரு கோடு வைத்திருக்க. அந்த கோட்டிலே அவர்கள் எல்லாம் பிரயாணம் செய்ய வேண்டும். தப்பி போனால் முடிவு பரிதாபம். ஆனால் ஒன்று, அந்த தப்பி போன மார்க்கத்தின் ஒருவனை என்ன செய்கிறவன்? திருப்புகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துக்கு வருவோமானால் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரத்தை போல. அப்ப கர்த்தரை விட்டு தூரமாய் போனவர்களையும் சரி, அடுத்தது பாவிகளையும் கர்த்தரண்டைக்கு என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டியது அவசியம். வேதத்தில் எனக்கு அதிகமாய் பிடித்த ஒரு அருமையான நபர் அந்திரேயா. யாருக்கும் போய் சுவிசேஷமே அவன் சொன்னதில்லை. நீ மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று தான் போய் சொல்லுவான். யார்கிட்ட? பேதுருகிட்ட. உடனே பேதுரு என்ன செய்வார்? இயேசுநாதர்கிட்ட வந்துடுவார். உடனே அவருடைய சீஷராய் மாறிவிட்டார். இப்படிதான் அந்திரேயா எந்த மனுஷனை பார்த்தாலும் நீ வந்து பார், அது மட்டும்தான் சொல்லுவார். அவர் வந்தால் தெரியும் இவர்தான் மேசியா என்று அறிந்து அவரை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு நேராய் எத்தனை பேரை வழி நடத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேரை பார்க்கிறோமே. இல்லாத கதையெல்லாம் மற்றவங்கிட்ட அடிக்கிறோமே. மீன் குழம்பு எப்படி வைப்பது எப்படி? நாகர்கோயில்காரங்க வைக்கிற மீன் குழம்பு போல நம்ம வைக்கிறது எப்படி? பீஃப் உலர்த்தியது எப்படி? இது எல்லாம் மற்றவங்கிட்ட சொல்லி கொடுக்குறோமே. ஐயா, நான் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர். இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு, நித்திய ஜீவன். அதற்கு நேராய் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிற எத்தனை பேர் நம்மிலே உண்டு. அதைத்தான் இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகரை நீதிக்கு உட்படுத்தவர்கள் நட்சத்திரங்களை போல என்றைக்கும் சதா காலங்களிலும் என்ன செய்வார்கள்? பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுவார். நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டுமா? அநேகரை நீதிக்கு உட்படுத்துவோம். நீதி எது? கிறிஸ்துவே நீதி.
1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்திலே அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்தாயா நீதிபரராகிய கர்த்தர் அவர். பேதுரு சொல்லுகிறான் பிரசங்கத்தில், நீதிபரரை கொலை செய்தீர்கள். இன்னைக்கு நீதியாகிய கிறிஸ்துவ இன்றைக்கு எத்தனை பேரை நடத்துகிறோம்? அந்த நடத்துகிற நட்சத்திரங்கள் தான் கிறிஸ்துவின் கரத்திலே காணப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் பத்மோ தீவிலே காணப்படுகிறார். அவர் கண்ட காட்சி மறுரூபமாக்கப்பட்ட மகிமை அடைந்த இயேசுவை கண்டார். யோவானுக்கு 2 முறை கர்த்தர் விதமான தரிசனத்தை காட்டியிருக்கிறார். உயர்ந்த மலையின் மேல் ஏறி போய் அவருடைய கண்களுக்கு முன்பதாக என்ன செய்தாராம்? மறுரூபமானார். அந்த காட்சியை கண்டார். ஆனால் அதை பார்க்கலும் மேலான ஒரு காட்சி என்ன? 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் என்ன செய்கிறார்? அந்த 7 நட்சத்திரங்கள் என்னவாம்? 7 சபைகளின் தூதர்களாம் என்று எழுதப்பட்டது. வசனத்தை வாசிப்போமா? 20வது வசனம். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். கர்த்தருடைய ஊழியக்காரன் அவருடைய கரத்திலே காணப்படுகிறார். எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம்! கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எந்த மனுஷனையும் கர்த்தர் தம்முடைய வலங்கரத்தில் வைத்திருக்கிறார். அவர்களை கனப்படுத்துகிறார், அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் என்ன காரியம் கிடைக்கும்? நான் அதை மட்டும் 2 வசனத்தை சொல்லி நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். வாசிப்போமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்க? ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிற யாருடைய கரமும் பலத்த கரம் அல்ல. அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் என்ன செய்யுங்க? அடங்கி இருங்க. எதற்கு? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை என்ன செய்யும்படிக்கு? உயர்த்தும்படிக்கு. அவர் அல்லாதபடிக்கு உங்களை உயர்த்த வேற யாரும் இல்லையா? உயர்வு உங்களுக்கு வரும். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர். அவருடைய கரத்தில் அடங்கி இருங்க. இன்னொரு வசனத்தை சொல்லி முடிவு கொண்டு வருகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது 11, 12 வசனங்களை வாசிப்போம். 12வது வசனம் மட்டும் வாசிங்கம்மா. 1 நாளாகமம் 29, 12. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஐயா, அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பு, எகிப்திற்கு கடந்து போக விற்கப்பட்ட யோசேப்பு, போத்திபாடு வீட்டிலே காணப்பட்ட போது அபாண்டமாய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலையிலே காராகரத்திலே தள்ளப்பட்ட யோசேப்பு, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஏற்ற ஒரு நேரம் வந்தது. பார்வோன் அவனை அழைத்து வர சொன்னான். வேறு வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் ராஜாவுக்கு முன்பதாய் நின்றான். ராஜா கண்ட சொப்பனத்தை அவன் சொன்னபோது சாதாரணமாய் விலக்கி விட்டான். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சொன்னான். மாத்திரமல்ல, ஆலோசனையில் சொன்னான். எவ்விதமாய் ஜனங்களிடத்திலிருந்து ஆகாரத்தை வாங்க வேண்டும், அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை எப்படி மறுபடியும் ஜனத்திற்கு விற்க வேண்டும் என்கிற சகல ஆலோசனை. இன்றைக்கு MBA படிச்சிருந்தா தான் இதெல்லாம் தெரியும். மார்க்கெட்டிங், சேல்ஸு, இதெல்லாம். இந்த யோசேப்பு MBA படித்தானா? இல்லவே இல்லை. பார்வோன் அவனை குறித்து சொல்கிறான், உன்னை போல ஞானமும் விவேகம் உள்ள மனுஷன் வேற ஒருவனும் இல்லை. தேவாவியை பெற்ற இவனை போல வேறொருவன் உண்டோ? கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன்
அவன் ஞானவானாய் திகழ்வான். கர்த்தர் அவனுக்கு போதிக்கிறவர். அந்த யோசேப்பு இப்பொழுது இரண்டாவது மனுஷனாய், இரண்டாவது ராஜாவுக்கு அடுத்தவனாய், இரண்டாவது காரியம் சீட்டில் உட்காரத்தக்கதான, சிங்காசனத்தில் உட்காரத்தக்கதாக தேவன் அவனை உயர்த்தினார். இந்த உயர்வு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, தேவ ஜனமே, உங்களுடைய உயர்வு கர்த்தராலே ஆகும். அவர் சிறியவனை குப்பையில் இருந்தும் எளியவனை புழுதியிலிருந்து என்ன செய்து உயர்த்தி பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை என்ன செய்ய சுதந்தரிக்கவும் செய்கிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு திட்டமும் தெளிவுமாய் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கிறார். நம்மள எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டோம்? நம்முடைய காலங்கள் மட்டுமல்ல கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் களிமண்ணாய் அவராலே உருவாக்கப்படுவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, எஜமான் விரும்புகிற பாத்திரமாய் என்னை உருவாக்கி விடும் என்று கேட்போம். அவருடைய கையிலே கைக்குள்ளான ஆடுகள், பத்திரமாய் அந்த ஆடுகள் காணப்படும். அவர் நம்மை காக்கிறவர். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உறங்காமலும் தூங்காமலும் காக்கிற கர்த்தருடைய கரத்தில் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். இந்த காலை வேளையில் நாம் கேட்டோம், கர்த்தருடைய கரத்தில் அவருடைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் யார் என்றும் கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய மேன்மை என்னதென்றும் இந்த காலை வேளையில கேட்டோமே. அருமையானே, பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு தேவன் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அதற்காக உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை தெரிந்து கொண்டவர். பரிசுத்தவான்களுக்குரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறார். பரிசுத்தவானின் லட்சணம், அவர்கள் எப்போதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் கர்த்தரிலே அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள். நாம் அவருக்காய் சாட்சியாயிருக்கும்படி கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி ஒன்றை நான் சொன்னேன், அவருடைய கரத்திலே நட்சத்திரங்களாய் காணப்படுகிறோம். நாம் பிரகாசமுள்ள நட்சத்திரம் தானா, அல்லது ஒளி மங்கி போன நட்சத்திரமாய் நாம் காணப்படுகிறோமா? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவரே, என்னை பயன்படுத்த ஆண்டவரே, ஒரு நட்சத்திரமாய் நான் விளங்க, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம் அல்ல, சாஸ்திரிகளை இயேசு வண்டைக்கு வழி நடத்துகிற நட்சத்திரத்தை போல இன்னைக்கு நீங்களும் நானும் அநேகரை இயேசு வண்டைக்கு நடத்துகிற நட்சத்திரங்களாய் திகழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ சொல்ல சொன்ன வார்த்தைகளை மட்டும் உடைய பிள்ளைகளோடு கூட இந்த காலையில பகிர்ந்து கொள்ள கிருபை செய்கிறே. அதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. தொடர்ந்து தேவாவியானவர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் கிரியை செய்து உம்முடைய கரத்தில் இருக்கிறவர்களாய் அவளை மாற்றிக்கொள்ளும். ஒருவராய் உம்முடைய கரத்தை விட்டு தப்பி போய்விடாதபடிக்கு உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்க அனுக்கிரகம் செய்யும். ஏற்ற காலத்தில் உயர்வு உண்டல்லவா, அந்த உயர்வை உம்மாலே பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.